இது ஒரு பாடலை நாம் உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுவீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுவீங்க. பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ், ஆமென். ஸ்தோத்திரம். எடுத்துரு, அங்கே வச்சு நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து தெய்வ சமூகத்திலே கொஞ்சம் கீழே இருக்கு. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. 44வது நாள். இந்த நாளிலும் ஒரு தெய்வ மகிமை, தெய்வ பிரசன்னம், கர்த்தருடைய இரக்கம் நம்மை மேல் தங்கும்படியாக, அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் நம் மத்தியில் விளங்கும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சர்வலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர், அதிசயங்களை காண பண்ணும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண பண்ணுகிறவரே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் துதிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய அளவில்லாத தயவுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்கிற இம்மானுவேலரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 44 நாட்கள் உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு மாலை நேரத்திலையும் ஓடி வருவதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி அப்பா உமக்கு நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், மகிமையுள்ள தேவன் நீர் பரிசுத்தர், மகத்துவம் உள்ளவர் நீர் பரிசுத்தர், மகாராஜா நீர் பரிசுத்தர். எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் அரணுமாய் இருப்பவரே நீர் பரிசுத்தர் என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லி நன்றியோடு கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, அதிசயங்களை செய்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவே, வல்லமுடையவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்களை மாற்றுகிறவரே உமக்கு நன்றி, பலன் தருகிறவரே நன்றி, சுகம் தருகிறவரே நன்றி, சமாதானம் தருகிறவரே நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து இந்த துதி ஸ்தோத்திர வேளையில் அப்படியே துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி நன்றியோடு கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே, அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே,
அதிசயமானவரே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீர்தானே. என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீர்தானே. எனக்குள் வாழ்பவரே, இதயம் ஆள்பவரே. எனக்குள் வாழ்பவரே, இதயம் ஆள்பவரே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. பாவங்கள் நிவிர்த்தி செய்ய பலியானீர் சிலுவையிலே. பாவங்கள் நிவிர்த்தி செய்ய பலியானீர் சிலுவையிலே. பரிந்து பேசுபவரே, பிரதான ஆசாரியரே. எங்களுக்காய் பரிந்து பேசுபவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. என் செல்வர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. அகில உலகம் நம்பிக்கையே, அதிசயமானவரே. வல்லமையின் தகப்பனே, வியத்தகு ஆலோசகரே. வல்லமையின் தகப்பனே, வியத்தகு ஆலோசகரே. நித்திய பிதா நீரே, சமாதான பிரபு நீரே. எங்கள் நித்திய பிதா நீரே, என்றும் சமாதான பிரபு நீரே. என் நேசர்
நீர்தானே, எல்லாமே நீர்தானே, என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. இப்போ இந்த நேரத்தில் இந்த ஒரு கவியை நீங்கள் மாத்திரம் பாட போறீங்க. வல்லமையின் தகப்பனே, வியத்தகு ஆலோசகரே, நித்திய பிதா நீரே, சமாதான பிரபு நீரேன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வல்லமையின் தகப்பனாய் இந்த நாளிலே எழுந்தருள போகிறார். சில காரியங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில வல்லமையை விளங்க பண்ண போகிறார். எல்லா கரங்களை தட்டி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில வல்லமை, ஓ வியத்தகு ஆலோசகராய் இருந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அல்ல நீங்கள் மாத்திரம் என்னோடு சேர்ந்து அப்படியே இந்த 2 கரங்களை மாத்திரம் அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே நீங்கள் என்னோடு பாடி இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. வல்லமையின் தகப்பனே, வியத்தகு ஆலோசகரே, வல்லமையின் தகப்பனே, வியத்தகு ஆலோசகரே, நித்திய பிதா நீரே, சமாதான பிரபு நீரே. பாடுங்க. நித்திய பிதா நீரே, சமாதான பிரபு நீரே, என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே, என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். அப்படியே நீங்க ஒரு நிமிடம் மாத்திரம் முழங்கால் படியிட முடிஞ்சவங்களெல்லாம் நீங்க முழங்கால் படியிட வேண்டிய ஒரு தருணம். ஏனென்றால் இந்த நாள் உலகம் எங்கும் எல்லா ஆராதனை ஸ்தலங்களிலும், ஆலயங்களிலும், எல்லா பெரிய திருச்சபைகளிலும் பெரிய வியாழன் என்று சொல்லக்கூடிய ஆராதனைகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கட்டளை வியாழன் என்று சொல்லி அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வியாழக்கிழமை இரவு ஜபம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஜபம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் தான் ஆண்டவர் அந்த காட்டி கொடுப்பதற்கு முன்பாக இருந்த ராத்திரி. இந்த இரவு நேரத்திலிருந்து பாடுகள் அவர்களுக்கு தொடங்கின ஒரு நேரமாக இருக்கிறது. உங்களுக்காகத்தான் அவர் பாடுபட்டார், உங்களுக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார், உங்களுக்காகத்தான் அவர் நொறுக்கப்பட்டார். உங்கள் வியாதியிலிருந்து ஒரு சுகம் உண்டாக வேண்டும், நீங்கள் வியாதியோடே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவராக இன்னைக்கு தழும்புகளை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள், பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள். கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலத்தோடு வியர்வை இரத்தமாய் சிந்தி ஜெபித்த ஒரு நாள். அதனால தான் அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் தனியாக போய் ஜெபித்து கொண்டிருந்தார். சீடர்கள் எல்லாம் அப்படியே அயர்ந்த நித்திரையில் இருந்தாங்க. 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதான்னு சொல்லி கேட்டார். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை ஒரு ஜெபத்திற்காக, பிதாவோடும் ஆண்டவரோடும் இருக்கிற தொடர்பை புதுப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் ஐக்கியப்படுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நான் சொல்லக்கூடிய ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் நீங்கள் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு தேசத்தில் காணப்படக்கூடிய போர் பதட்டம் அது சீக்கிரத்தில் முடிவுக்கு வரணும். எங்களுக்கு அநேக தொலைபேசிகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இந்திய தேசத்தில் இருக்கிறவங்களும் தங்களுடைய உறவினர்களுக்காக ஜெபிக்க கொண்டு இருக்கிறாங்க.
சிலரெல்லாம் வெளி தேசத்துல இருந்து ஜெபிக்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இந்த போரெல்லாம் ஓய்ந்து போகணும். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ஈட்டியை முறிக்கிறவர், வெள்ளை ஒடுக்கிறவர் அவர். அதனால இந்த மிசைல் அதையெல்லாம் முறித்து போடட்டும். தேவன் சமாதான பிரபுவாய் மாறட்டும். அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்முடைய தேசத்தில் உலகமெங்கும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளிலே விலைவாசிகள், அது நிமித்தம் உயர்வுகள், எத்தனையோ காரியங்கள், போர் பதட்டம் இருக்கிற நாடுகளிலே உணவு பற்றாக்குறைகள், ஜனங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாத ஒரு சூழ்நிலை, அதையெல்லாம் நம்ம நினைத்து பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒரு நிமிட ஜெபம் அது உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம், அந்த ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம். ஓ கடல் கடந்திருக்கக்கூடிய எல்லா தேசங்கள், ஓ மத்திய கிழக்கு நாடுகள், ஓ போர் பதற்றத்தோடு இருக்கக்கூடிய ஈரான், ஆண்டவரே இஸ்ரவேல், எல்லா தேசங்களிலும் ஒரு அமைதியை கர்த்தர் உண்டாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆளுகை செய்வீராக, கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக, கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டுவீராக. ராஜாதி ராஜாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இரண்டாவதாக இந்த மாதம் நடைபெறக்கூடிய தமிழக தேர்தலுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டு தேர்தலில் நீங்க ஆண்டவரே பிரியமான ஜனங்களை கர்த்தர் ஆளுகைக்கு நீர் ஏற்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய நாளைய தினத்தின் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையை ஆசீர்வதிங்க. ஜனங்களை கொண்டு வாங்க. செய்தி கொடுக்கிற ஊழியர் மூலமா எங்களோடு பேசுங்க. யாருக்கெல்லாம் அவங்க தனியாய் ஜெபித்து வெளிப்பாடுகளை சொல்லுகிறாங்களோ அது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாய் மாறட்டும். ஆண்டவரே தகப்பனே, மாலை கூடுகை, விசேஷித்த கூடுகைகளை ஆசீர்வதிங்க. சனிக்கிழமை கூடுகளை ஆசீர்வதிங்க. ஈஸ்டர் ஆராதனையை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழிய தேவைகள் ஆண்டவரே வருகிற நாட்களிலே உணவு காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற வேத பகுதி எங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு முறை அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை ஒருத்தர் சத்தமா வாசிங்க பாப்போம். யாக்கோபே அதிகாரம் சொல்லுங்க சிஸ்டர். ஏசாயா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 44:21 வாசிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்போ மீண்டும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அதனால் மீண்டும் சொல்லுங்கள், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. நான் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்தில் நம்ம சில காரியங்களை நம்ம தியானித்தோம். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் உங்கள் கிரியைகளையும் அவருடைய நாமத்திற்காகப்பட்ட பிரயாசங்களையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ள தேவன் அல்ல. அப்போ கர்த்தர் எல்லா காரியங்கள், உங்களுடைய எல்லா காரியத்தை நினைக்கிறார். சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்காக செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் அதை அடிக்கடி உணர்றது உண்டு. சின்ன வயதிலிருந்தே, நம்ம சிறு வயதிலிருந்தே தேவனுக்காக, கர்த்தருக்காக, ஊழியத்துக்காக எதெல்லாம் செய்கிறோமோ அதை கர்த்தர் சரியாக கணக்கு வைக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி தான் கணக்கு வச்சு அவர் மறக்க மாட்டார். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மறப்பதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை அப்படிலாம் வாக்கு தருத்தம் கொடுத்தா கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை நீ என்னை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி உலகம் முழுவதும் உள்ள இந்த பெரிய வியாழக்கிழமையில் தியானிக்கப்படக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படக்கூடிய என்னுடைய சரீரமாக இருக்கிறது,
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்த வசனத்தையும் கூட நம்ம வாசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். கவனிங்க, மறக்கக்கூடாது. நான் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் இந்த காரியத்தில் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மறக்கக்கூடாது, நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ ஆண்டவருடைய நினைவு, ஆண்டவரை நம்ம எதில் நினைவு கூற முடியும்? அவருடைய திருவிருந்து. அந்த திருவிருந்து புதிய உடன்படிக்கையினால் ஆன இரத்தத்தை சிந்தினதை நம்ம நினைவு கூறுகிறதையும், நம்மளுக்காக பிற்கப்பட்ட சரீரத்தையும் நினைவு கூறுகிறதையும் ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ நினைவு கூறுதல். அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளை. ஆண்டவரை அறிந்து ரட்சிப்பின் அபிஷேகத்தில் வந்த பிறகு, அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையும் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நிறைய திருவிருந்தை குறித்து நிறைய சாட்சிகள் உண்டு. அப்போது கம்யூனிட்டி தேசங்கள், ருமேனியா, சீனா, இதை போன்ற தேசங்கள்லாம் சுவிசேஷம் சொல்லுவதற்கு மிகப்பெரிய தடை. இப்பவும் தடை இருக்குது சீனாவில். ஆனாலும் அந்த தடைகள் மாறி அங்கே கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த தடை இருந்த நாட்களில் அந்த திருவிருந்து அவங்க எப்படி அதை அனுசரித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்ச ஊழியர்கள், அந்த ஊழியர்கள் அந்த கம்யூனிஸ்ட் சிறைகளில் ரொம்ப கொடுமையை அனுபவித்து கொண்டு இருந்தாங்க. ரொம்ப கொடுமையை அனுபவித்து கொண்டிருந்த நாட்களில் அவங்க பார்த்திங்கன்னா பல விதத்தில் துன்பப்படுத்தப்படுவாங்க. ரொமேனியாவில் ரிச்சர்ட் உம்பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் பல பாடுகள் பட்ட அந்த புஸ்தகத்தெல்லாம் வாசித்து பாருங்கள். அவ்வளவு கடினமாக இருக்கும். அவ்வளவு சித்திர வேலைகளை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சீன தேசத்தில் இருந்த மிஷினரிகள், இப்படியெல்லாம் அவங்க அந்த பாடுகள் பட்டு அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, எப்போமாவது அவங்களுக்கு அந்த உணவெல்லாம் சரியாக ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. எப்போமாவது பிரெட்டு கொடுப்பாங்களாம். எப்போமாவது பிரெட்டு கொடுக்கும்போது அப்போ அந்த பிரெட்டை எடுத்து அவங்க பாதுகாத்து வைப்பாங்களாம். அந்த பிரெட்டை எடுத்து பாதுகாத்து வச்சுட்டு அப்படியே அதை சேஃப்டி பண்ணி வச்சுருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த திராட்சை பழமோ திராட்சை ரசமோ கொடுக்கும் பொழுது அதையும் எடுத்துட்டு, என்றைக்கு அது ரெண்டும் கிடைக்குதோ அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி காத்துக்கொண்டே இருந்து அந்த நாள் வரும்பொழுது, ரெண்டும் கிடைக்கிற நாட்களில் அந்த எடுத்து வச்ச பிரெட்டெல்லாம் காஞ்சி ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சிறைச்சாலையிலேயே அவங்க அந்த திருவிருந்து ஆராதனையை நடத்துவாங்களாம். சிறைச்சாலையில் அந்த அடைக்கப்பட்ட அறையில் சரியான வெளிச்சம், சரியான காற்றோட்டம் இதெல்லாம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த திருவிருந்து ஆராதனையை அவங்க அந்த இடத்துல நடத்துவாங்களாம். எப்படி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 விசுவாசிகள் குனிஞ்சு நிற்கணும், மேஜை மாதிரி குனிஞ்சு நின்றுக்கணும், கையை ஊனி. அதில் என்ன பண்ணணும், அந்த திருவிருந்து பொருட்கள்லாம் வச்சு அந்த திருவிருந்து ஆராதனை நடத்தி, அவ்வளவு அடிக்கப்பட்ட சூழ்நிலையில் காயங்களோடு அவ்வளவு கொடுமையாக அனுபவித்த நாட்களில் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு, ஆண்டவரே இதை நீங்கள் நினைவு கூறுங்கப்பா, நாங்கள் உங்களை நினைவு கூறுகிறோம், உங்கள் அடியை நினைவு கூறுகிறோம், நீங்கள் எங்களுக்காக அடிக்கப்பட்ட அடியை காட்டிலும், நீங்கள் எங்களுக்காக பண்ண சிந்தின ரத்தத்தை காட்டிலும் இது ஒன்றுமே இல்லை, நீர் எங்களுக்கு செஞ்சன தியாகம்தான் பெருசுன்னு சொல்லி மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்து அந்த திருவிருந்து ஆராதனையாக அவங்க பங்கெடுப்பாங்களாம். அப்போ ஒரு சாட்சி நான் வாசித்தேன். இப்படி தான் அவங்க அப்படி திருவிருந்து நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இதே போல் ஒரு நாள் அவங்க திருவிருந்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த திருவிருந்து நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த அறையில் சரியான ஒரு வெளிச்சம், ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் பார்க்குறாங்க ஒரு பராக்கிரமசாலியான ஒரு தூதன், பராக்கிரமசாலியான ஒரு பெரிய தூதன். அந்த தூதன் நின்றுக்கிட்டு அதிகமான வார்த்தைலாம் இல்லை,
உங்களை விடுதலை பண்ணக்கூடிய கட்டளை எனக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான், வேற ஒன்றுமே சொல்லலை. இவங்க மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது திருவிருந்து ஆராதனை முடிஞ்ச உடனே தூதன் போய் அந்த சிறைச்சாலை கதவு முன்னாடி போய் நின்னா அந்த கதவெல்லாம் திறக்குது, மெயின் கதவு திறக்குது. இவங்கெல்லாம் பார்க்காங்க, அங்கே காவலர் உட்கார்ந்துருக்காங்க. எந்த காவலரும் இவங்களை பார்த்த மாதிரியே தெரியலையாம். மெயின் கேட்டில் இருக்காங்க, எல்லா காவலரும் இருக்காங்க. இவங்க எல்லாமே பட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்குது. இவங்க கதவை திறந்து சிறைச்சாலைக்கு வெளியில் வந்து பார்த்தாங்கன்னா அந்த சிறைச்சாலையும் அந்த சிட்டி இருக்கக்கூடிய நகரத்தை தாண்டி பல கிலோமீட்டர் தொலைவில் அவங்க ஒரு வயல்வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்களாம். ஹல்லேலூயா! இந்த சாட்சியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிட்டு. அதுதான் திருவிருந்தருடைய ஒரு மகிமை. நீங்கள் திருவிருந்து ஆராதனையெல்லாம் சாதாரணமே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவிருந்து ஆராதனையில் அந்த அப்பம் கொடுக்கும்போது ஆண்டவருடைய சரீரம் இருந்ததை பார்த்துருக்குறாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த திராட்சை ரசம் கொடுக்கும்போது ரத்தத்தையே அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்போ திருவிருந்தில் ஒரு மனிதன் பங்கு கொள்ளுகிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விடுதலை. ஏன்னா என்னை நினைவு கூறுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்துட்டிங்கன்னா, கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார், அன்னாளை நினைவு கூர்ந்தார், லேயாளை நினைவு கூர்ந்தார்னு சொல்லி நிறைய வசனங்கள் வரும். நீங்கள் கர்த்தரை நினைவு கூர்ந்துட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். அந்த நினைவு கூர்ந்ததுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பெரிய பெரிய அதிசயங்களாக இருக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் செய்ய போகிறார். அப்போது இந்த நாள் பெரிய வியாழன், இதுக்கு பேர் கட்டளை வியாழன். இந்த சிஎஸ்ஐ திருச்சபையில் இந்த வியாழனுக்கு என்ன கட்டளை வியாழன் அப்படின்னா, கட்டளை கொடுத்துருக்கிறார். என்ன கட்டளை கொடுத்துருக்கிறார்? என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணி என்னை நீங்கள் நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா! என்ன கொடுத்துருக்கிறாரு? அதனால தான் இதற்கு கட்டளை வியாழன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பெரிய வியாழன் ஒரு நாள் ஒரு இடத்துல ஊழியத்துக்காக போயிருந்தேன். அப்போ நம்ம சபையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, அப்போ அந்த ஊழியம் முடிஞ்சோன்னே அந்த சல போதகரோடு பேசி கொண்டிருந்த பொழுது, அப்போ இன்றைக்கி பெரிய வியாழன் நீங்கள் எல்லா சிஎஸ்ஐ திருச்சபை அப்புறம் என் மெத்தடிஸ்ட் லுத்ரன்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே ஒரு ஒர்ஷிப் நடக்கும். முடிஞ்ச எல்லாத்துக்கும் திருவிருந்து ஆராதனை. அப்போ அந்த போதகர் ஒரு காரியம் சொன்னார் என்கிட்ட. சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், லுத்ரன் சபையாக இருக்கட்டும், மெத்தடிஸ்டாக இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து மாதத்தில் ஒரு நாள் தான் திருவிருந்து கொடுக்குறோம். ஆனால் இந்த பெரிய பெரிய திருச்சபைகளில் எப்படி திருவிருந்து கொடுக்குறாங்க? மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்தாங்க, முதல் நாள் காலை ஆராதனையில் கொடுத்துருந்தாங்க, 3ஆம் நாள் கொடுத்துருந்தாங்க, ஈஸ்டர் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் என்னென்ன கிறிஸ்மஸுக்கு கொடுத்துருந்தாங்க, நியூ இயருக்கு கொடுத்துருந்தாங்க. திருவிருந்து ஆராதனை அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். திருவிருந்து ஆராதனை அந்த ஸ்தலங்களில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். திருவிருந்துக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு இடைவெளியில் அவங்க திருவிருந்து ஆராதனையை கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் அந்த ஆண்டவரை நினைவு கூறுகிறது. அல்லேலூயா! அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெரிந்து கொள்ளணும், திருவிருந்து ஆராதனையில் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் கலந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நீங்கள் திருவிருந்தில் தான் நீங்கள் ஆண்டவருடைய அந்த பாடு மரணத்தெல்லாம் நீங்கள் நினைவு கூறுறீங்க. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போது இந்த நாளில் பெரிய வியாழன், இந்த நாளில் நடந்த அந்த காரியம், இந்த பெரிய வியாழன் சம்பவம் வேதத்தில் எல்லா சுவிசேஷ புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம லூக்காவில் இருந்து மாத்திரம் சில வசனங்களை மாத்திரம் சுருக்கமாக தியானிச்சுட்டு நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் எடுத்துக்கொள்ளும் பொழுது 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ 7வது 8வது வசனத்தை வாசிங்க. 20 ஆமென். அல்லேலூயா. இப்போ பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கட்டளை கொடுக்கிறார். அப்போ கட்டளை கொடுத்த உடனே நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான்.
நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை காமிக்கிறார். தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனிதன். என்ன மனிதன்? தண்ணீர் குடம் சுமந்து வருகிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ரெபேக்கால் எலியேசர் அந்த பொண்ணு பார்க்குற நாட்களில் அவரும் என்ன பண்ணுறது, துறவில் போய் தண்ணீர் குடத்தை தண்ணி மொன்று சுமந்து வந்ததை பார்க்குறோம். இப்போ இந்த தண்ணீர் குடம் சுமக்கிறது என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக சில காரியங்களை நம்ம சுமக்கணும். அல்லேலூயா. சுமந்துருவீங்களா? அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துட்டு சுமந்து கொண்டு எனக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் தண்ணீர் குடம் சுமந்து இருக்கிறீங்க? இப்போ சுமக்கிறீங்க? இப்போ சுமக்கிறீங்களா? இப்பவும் சுமக்கிறீங்களோ? சரி சரி. ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே தானே தண்ணி வரும், பெருசாலாம் ஒன்றும் எடுத்து ஊற்றுறீங்க. ஓகே. நான் ஒரு காலத்தில் கிணறுல கேணியில் அடிப்பைப்புலலாம் போய் தண்ணி எடுத்துகிட்டு சுமந்து வருவாங்க. தண்ணீர் குடம் சுமக்கிறது. அப்போ தண்ணீர் குடம் சுமக்கிறது, தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனிதனை காண்பீர்கள். அப்போ சுமக்கிறது சில நேரங்கள்லாம் ஆண்டவருக்காக பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், இதெல்லாம் நீங்கள் சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். எப்பவுமே நீங்கள் ஆசீர்வாதம் சொல்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் பாடு நிந்தனைகளை சுமங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருக்காக நீங்கள் எதெல்லாம் சகிக்கிறீங்களோ, எதெல்லாம் சகித்து கொண்டு இருக்கிறீங்களோ, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் செய்யப்படும். நீங்கள் ஆண்டவருக்காக சகிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அது மறக்கப்படாது. நீங்கள் கர்த்தருக்காக சில நேரங்களில் சகிக்கலாம். சில நேரங்களில் ஒரு உங்கள் மேலே பொய்யான மொழிகளை சொன்னால் கூட நீங்கள் கர்த்தருக்காக சகிச்சிங்கன்னா பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2வது வசனம் வாசிக்கும் பொழுது அந்த அடுத்தபடியாக 11 அந்த வீட்டு எஜமானை நோக்கி வாசிங்க. நான் என் சீசரோடும் கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். இப்போ முதல் வார்த்தை தண்ணீர் குடம் சுமந்து வந்த மனிதன். அப்போ ஆண்டவருக்காக சுமப்பதற்கு ஆண்டவர் சிலுவையவே நமக்காக சுமந்தார். அப்போ சில நேரங்களில் சில அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், போராட்டங்கள் வரும்பொழுது நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிச்சோம்னா, நான் சிலுவையில் சுமந்ததை காட்டிலும் இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்றவார். அல்லேலூயா. அமைதியாக இருக்க சொல்லிடுவார். அப்போ அதை சகித்து இருக்கும் பொழுது எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்கள் அடைஞ்சதை நாங்கள் நிறைய சாட்சி சொல்லலாம். ஆனால் டைம் இல்லை. இப்போ இந்த இடத்துல தகுதியான இடம் சொல்லுங்கள் பார்ப்போம். தகுதியான இடம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தகுதியான இடத்துல நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். தகுதியான இடத்துல நீங்கள் பந்தியில் கலந்து கொள்ளணும். அல்லேலூயா. தகுதியான இடத்துல. எல்லா இடத்துலையும் போய் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடாது. நிறைய காரியம் இருக்குது எல்லா இடங்களிலும். அப்போ நான் கோயம்புத்தூருக்கு வந்த புதுசில் ஒரு சபை. அப்போ அந்த நாளில் போனால் எல்லாருமே கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த போதகர் பார்த்திங்கன்னா அந்த திருவிருந்துடைய அப்பத்தை எடுத்து அப்படியே ரசத்தில் முக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் வேணாலும் போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திருவிருந்துக்கான பயபக்தி இல்லை. அப்போ தகுதியான இடம். திருவிருந்து ஆராதனையை நீங்கள் கலந்து கொள்வதற்கு முன்பதாக சில காரியங்களில் நீங்கள் தகுதிப்படணும். அதுதான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 23 சொல்லப்பட்ட ஒரு காரியம். நீங்கள் வாசிங்க பார்ப்போம். 28, 29 வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்திலானெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரியம் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இங்கே கவனிங்க. இப்போ நீங்கள் தகுதிப்படணும். எப்படி தகுதியான இடத்துல பஸ்கா அந்த ஆசரிக்கப்பட்டதோ அப்படி தான் நீங்கள் தகுதிப்படுவதற்கு நீங்கள் அழைக்கப்படுறீங்க. நீங்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து ஆராதனை நடப்பதற்கு முன்பதாக
அந்த வாரத்தில் உள்ள செவ்வாய்க்கிழமைகளிலோ வெள்ளிக்கிழமைகளிலோ சனிக்கிழமைகளிலோ ஒரு நேரம் நீங்கள் உபவாசம் இருந்து உங்களை தகுதிப்படுத்தி நீங்கள் அந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டு பாருங்கள். பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். தகுதியான இடம். அப்போ நீங்கள் ஒரு தகுதியான மனிதராக இருக்கணும், ஒரு தகுதியான மனிதர். அப்போ தகுதியான இடம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்டதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அடுத்த வசனம், அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற, கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற. அல்லேலூயா. அப்போ இந்த கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அலங்கரிப்பு. அப்போ நீங்கள் கிருபையாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் வஸ்திரம், நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம மேலே ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குது. அதை நீங்கள் ஒரு நாளும் கரைப்படுத்திடக்கூடாது. கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டு அறை, அது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புறம்பான அலங்கரிப்பு முக்கியம். அதே நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் அபிஷேகம், ரட்சிப்பின் அலங்கரிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்பின் கவனிங்க, மூடி வச்சுட்டு கவனிங்க. அப்போது அந்த ரட்சிப்பின் காரியத்தை நீங்கள் ஒரு நாளும் அசட்டை பண்ணிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் கிருபையாய் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை ஒரு நாளும் இழந்துடக்கூடாது. எப்பொழுது நம்முடைய ரட்சிப்பு இழக்கப்படும், தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு நம்ம விட்டு விலகி போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அப்போ ஆயத்தமாகிறது, பஸ்கா பண்டிகை அது ஆயத்தமாகிறது. அது ஆயத்தமாகும் பொழுது 17வது வசனத்தில் அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, போஜனம் பண்ணின பின்பு, 20வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்கள் திருவிருந்து ஆராதனையில் கர்த்தரிடத்தில் வர்றீங்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் புதிய உடன்படிக்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களோடு உடன்படிக்கை பண்ணி சில நன்மைகளை கொடுக்கிறார். நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த திருவிருந்து ஆராதனை அவங்க எல்லாம் கூடி இந்த முதல் திருவிருந்து ஆராதனை இதுதான் வேதத்தில். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட்டு சப்பர் அப்படிம்பாங்க. லாஸ்ட்டு சப்பர் கிடையாது, இதுதான் தொடக்கம். இந்த திருவிருந்து ஆராதனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, உலகமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி கர்த்தர் ஆரம்பித்தார், இப்போ லாஸ்ட்டு சப்பர், இன்றைக்கி லாஸ்ட்டு சப்பர் அப்படின்னார். அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு சப்பர்லாம் கிடையாது, இதுதான் தொடக்கம். அல்லேலூயா. அப்போ இந்த தொடக்கத்தில் புதிய உடன்படிக்கையை பண்ணி, புதிய உடன்படிக்கையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த திருவிருந்து ஆராதனையில் அவங்க போய் கலந்து கொண்டது நிமித்தம் தான் அந்த சீடர்களும் எல்லா பாடுகள் வந்த பொழுதும், நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அந்த 12 சீடர்களில் 11 சீடர், ஏன்னா யூதாகாஸ் காரியத்து அவன் கிருபையை இழந்துருவான். அது போக மத்தியா வருவார். மத்தியா மட்டுமல்ல, மத்தியா இப்போ கிடையாது. அதனால் அந்த 11 சீடர்களுடைய முடிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை விட அதிகமாக இருக்கும். பொறிக்கிற எண்ணெய் சட்டியில் போடப்பட்டிருக்கிறாங்க. பேதுரு தலைகீழாக எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. எத்தனையோ அந்த சீடர்களுடைய முடிவெல்லாம் கொடுமை. ஆனால் அதையெல்லாம் கர்த்தருக்காக சகிச்சாங்க, சகிச்சக்கூடிய பலனை கொடுத்தாங்க. தோமா இந்த தேசத்தில் எப்படியால் குட்டப்பட்டார்? ஈட்டியால் குட்டப்பட்டார். அதாவது அவர் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் அந்த குத்தி அந்த அதனுடைய பகுதி வெளியில் வந்துச்சான். அந்த ரத்தத்தை இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிந்திருக்கிறார். அவர் முதல்ல இறங்கினது கேரளாவாக இருந்தால் கூட ரத்தத்தை சிந்தினது நம்மளுடைய தமிழ்நாடு. அல்லேலூயா. அப்படி ரத்தத்தை சிந்தி அந்த சகிச்சு கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள், இதுக்கப்புறம் சிலுவை பாடுகள் அவருக்கு ஸ்டார்ட் ஆகிரும். எல்லா சிலுவை பாடுகளிலையும் அவர் ஜெயித்தார். எல்லா சிலுவை பாடுகள். சீடர்கள் கூட ஓடிட்டாங்க. போர் சேவர்கள் வந்த பொழுது, பிடிக்கும் பொழுது சீடர்கள் ஓடிட்டாங்க. ஆனால் அவர் தைரியமாக நின்னார். அப்போ திருவிருந்து ஆராதனை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்.
உங்கள் வாழ்க்கையில் எந்த பாடுகள் வந்தாலும் பாடுகள்லேருந்து தப்பித்துக்கொள்ள பலன் உண்டாகும். எந்த சரீரத்தின் பலவீனமாக இருந்தாலும் சரி பலவீனம் மாறும். பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் வீட்டில் தெளிக்கப்பட்ட பொழுது சங்கார தூதன் உள்ளே வராதபடி அந்த சங்கார தூதன் வீட்டை விட்டு விலகி போனான் எகிப்து தேசத்தில். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எடுக்கிற திருவிருந்து ஆராதனையில் பரிசுத்த ரத்தத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது சங்கார தூதன் உங்கள் வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அதனால் தேவன் இந்த நாளிலே இந்த பெரிய வாளன் கிழமையில் இந்த பஸ்கா பண்டிகை இந்த திருவிருந்து ஆராதனை ஆயத்தம் பண்ண காரியங்களை நம்ம தியானித்தோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதனால் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் கர்த்தரை நினைவு கூறுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடம் சுமந்து வருகிற மனிதன் சில பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்காக சகித்து கொள்ளுங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு தகுதியான இடம், நீங்கள் தகுதிப்பட வேண்டும். தகுதி இல்லாமல் ஆண்டவருடைய அந்த திருவிருந்தை நீங்கள் எடுத்துடக்கூடாது. மூணாவது, கம்பளம் முதலானவைகள், உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்வார். அப்படியே இருந்த வண்ணமாக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, நம்மளுடைய ஆலயத்தில் கூட வருகிற ஞாயிற்றுக்கிழமை விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஈஸ்டர் சண்டே திருவிருந்து ஆராதனை. அதனால் நீங்கள் நாளைய தினத்திலிருந்தே திருவிருந்து ஆராதனைக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்க. எந்த பலவீனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறோ அந்த பலவீனத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். சுகவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சில கிருபைகளை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். சில தயவுகளை கர்த்தர் உங்கள் மேலே வைக்க போகிறார். நீங்கள் சொல்கிறீங்க, நானும் எத்தனையோ காரியத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஐயா. தண்ணீர் குடம் சுமந்து வந்தது போல், நீங்கள் சுலுவையை சுமந்தது போல் நான் எத்தனை காரியத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய நான் சுமந்து வருகிற காரியமெல்லாம் கர்த்தருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சிலரெல்லாம் ஜெபிக்கிறீங்க. தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சுமக்கிற பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறான். உங்களுடைய சுமைகளுக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு விடிவு உண்டாக போகிறது. கர்த்தர் ஒரு வெகு சீக்கிரத்தில் அந்த கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டது உண்மை. உங்களுடைய பாடுகளை சுமந்தது உண்மை. உங்களுடைய வியாதிகளை சுமந்தது உண்மை. கர்த்தர் உங்களுக்காக முற்கிரீடத்தை ஏற்றது உண்மை. ஆண்டவரே, நம்முடைய ஜனங்கள் எல்லாம் இந்த நாளில் விசேஷமாக இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை ஆண்டவரே நினைவு கூறுகிற நம்முடைய ஜனங்களை எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவகரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே, எல்லா பாடுகள் பிரச்சனைகள் அது சிலுவையில் முடிவடைந்து ஆண்டவரே ஒரு உயிர்த்தெழுதலின் ஜெயத்தின் வாழ்க்கை தொடங்கினது போல மக்களுக்கெல்லாம் ஜெயத்தின் வாழ்க்கையும் ஜெயத்தின் நாட்களும் ஜெயத்தின் கிருபையும் தொடங்குவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய ஜனங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நாளைய தினத்தின் காலை ஆண்டவரே தகப்பனே வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தகப்பனே, மாலை கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே சனிக்கிழமை விசேஷித்த ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஈஸ்டர் ஞாயிறு ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லா ஆராதனையிலும் கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தின் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை சரியாக 9 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் அது நடைபெறும். அதனால் நேரத்தோடு